முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல்களின் பதவுரை, விளக்கம், தத்துவ விளக்கங்கள் இவற்றை இனி வரும் காணொளிகளில் பார்ப்போம். இதில் முதல் பாடலாக அமைந்தது காப்புச் செய்யுள். இந்த காப்புச் செய்யுள் விநாயகரை நோக்கி வேண்டுவதாக அமைந்திருக்கிறது. பொதுவாக பெரிய நூல்கள் எல்லாமே இயற்றுவதற்கு முன் காப்புச் செய்யுளாக விநாயகரை நோக்கி ஒரு துதி அமையும். அருணகிரிநாதரின் கந்தர் அந்தாதியில் வாரணத்தானே அயனை விண்ணோர் மலர்க்கரத்து வாரணத்தானே என்று துவங்கியிருப்பார். அதுவே கந்தர் அலங்கார பாடலில் அடலருணை கோபுரத்தே என்று விநாயகரை குறிப்பிட்டு பாடுவார். முதல் பாடல் காப்புச் செய்யுளாகவே அமையும். அதே போல இந்த கந்தர் அனுபூதி பாடலிலும் முதல் செய்யுள் காப்புச் செய்யுளாக விநாயகரை நோக்கி அமைந்திருக்கிறது. நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் ஷண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரையானை பதம் பணிவாம். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் ஷண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம். நெஞ்ச கனகல்லு, இந்த நெஞ்சமானது கல்லை போல பாறையைப் போல இறுகி கடினமாக இருக்கிறது, மிகவும் கனமாக இருக்கிறது. நெகிழ்ந்து உருக, இந்த நெஞ்சமானது பாறையைப் போல் கடினமாக இல்லாமல் அது இளகி உருகி அமைய வேண்டும் என்று கேட்கிறார். நெகிழ்ந்து உருக அருள் ஷண்முகன், அதற்கு அருள் புரிய வேண்டியவன் இந்த ஆறுமுகன். அவன் தஞ்சத்து அருள் ஷண்முகன், தன்னை வாழ்த்தி நிற்கின்ற அடியவர்களை எப்பொழுதும் காக்கின்றவன், எந்நேரத்திலும் விடாமல் தன் அடியவர்களை காத்து கொண்டிருக்கிற முருகன் தஞ்சத்து அருள் ஷண்முகன். அவனுக்கு என்னுடைய மனமானது பாறையை போன்று இறுகி இருக்கிறது, அது இழக வேண்டும். அது இழகுவதற்கு அருள் புரிபவன் அந்த ஷண்முகன்தான். அந்த ஷண்முகன் தன்னை நோக்கி வரும் அடியாருக்கு அருள் புரிபவன். அந்த ஷண்முகனுக்கு நான் ஒரு பாமாலை சூட்ட விரும்புகிறேன். ஷண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை. இயல் சேர் அப்படின்னா நல்ல இலக்கணங்களோடு கூடிய, இலக்கண நெறியிலிருந்து மாறாத ஒரு கவிதைன்னு எப்படி இருக்கணும்னா, ஒரு பாடல் என்று எப்படி இருக்கணும்னா அதற்கான எல்லா இலக்கணங்களோடும், யாப்பு எதிகை மோனை சந்தம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி எல்லா அங்கங்களோடு சிறந்ததாக அமையும்படி அதனுடைய பொருள் இது எல்லாமே அடங்கும் அதில். அந்த மாதிரியான இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை, அழகான சொற்களால், அழகான மாத்திரம் இல்லை செம்மையான சொற்களால், தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த சொற்களால் அவனுக்கு நான் ஒரு பாமாலை சூட்ட விரும்புகிறேன். இந்த ஷண்முகனுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற, பாட விரும்புகின்றது செஞ்சொல் புனை மாலை. அது இலக்கண விதிகளோடு கூடியது. உன் இணையடி பாடி வாழ என் நெஞ்சில் செஞ்சொல் தருவாயே அப்படின்னு ஒரு திருச்செந்தூர் திருப்புகழில் கேட்பார். அது மாதிரி செஞ்சொற்கள், அருமையான பதங்களை கொண்டு நான் இந்த பாடலை பாடுவதற்கு அருள் புரிய வேண்டும். அவனுக்கு நான் இந்த மாலையை சூட்ட வேண்டும். அதற்கு நீ எனக்கு உதவி புரி அப்படின்னு யாரை பார்த்து கேட்குறார்னா, பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம். பஞ்சக்கரம் ஆனை, பஞ்சக்கரங்கள் 5 கரங்கள், ஆனை யானை முகத்தோடு, 5 கரங்களையும் யானை முகத்தோடும் இருக்கின்ற விநாயக பெருமானை நோக்கி உன்னுடைய பாதங்களை நான் பணிகிறேன். என்னுடைய பாறை போன்ற மனமானது இளகி நெகிழ்ந்து அழகிய சொற்களால், உயர்ந்த இலக்கண விதிகளுக்கு உட்பட்ட அழகிய பாமாலை நான் சூட்ட வேண்டும். அந்த அருள் புரிகின்ற ஷண்முகனுக்கு நான் சூட்ட வேண்டும்
என்று இந்த பாடலில் கேட்கிறார். இந்த முதல் வரியில் இருக்கிற நெஞ்ச கனகல்லு அப்படிங்கிற வரியில் இன்னொரு அர்த்தமும் கொள்ளலாம். சாதாரணமாக ஒருத்தர் ஒரு கல்லை கட்டின்னு கடலில் இறங்கினா அந்த கடலில் ஆழ்ந்து போயிடுவோம், முழுகி போயிடுவோம். அந்த கல் பாரமாக இருக்கிறதுனால கடலில் முழுகிடுவோம். அதே அந்த கல்லே இல்லாத உருகி இழகி போயிடுத்து அப்படின்னு சொன்னால் மேலே வந்துடுவோம், அந்த கடல்லேருந்து மேலே வந்துடுவோம். அதைத்தான் குறிப்பாக சொல்கிறார். இந்த பிறவி கடலில் இந்த பெரிய மனசுங்கிற கல்லை வச்சு நான் ஆழ்ந்து இருக்கேன். அதனால் இந்த பிறவி கடலிலேயே மூழ்கி திரும்ப திரும்ப பிறவி மரணம் என்ற இந்த வட்டத்திலேயே நான் உழன்று கொண்டிருக்கேன். அதனால் நீ என்ன பண்ணு, நான் என்னுடைய மனதை இழகவை, அப்பொழுது இந்த கல் மிகவும் லேசாகி என்னை இந்த பிறவி கடலிலிருந்து மேலே எழுப்பிவிடும். பிறவி அற நினைகுவன் ஆசைப்படுவேனோ அப்படின்னு ஒரு திருப்புகளை சொல்லுவார். இந்த பிறவி அற வேண்டும் என்று சொன்னால் இந்த நெஞ்சமாகிய கல் உருக வேண்டும் அப்படின்னு இந்த முதல் பாடல்லையே குறிப்பாக சொல்கிறார். அனுபூதி நிலை வேண்டும், எல்லாருக்கும் அனுபூதி கிடைக்கணுங்கிறதுக்காக தானே இந்த அனுபூதி பாடலையே பாடியிருக்கார் அவர். அவர் அனுபூதி பெற்ற பிறகு இந்த உலகம் உய்வதற்காக பாடியது இந்த கந்தர் அனுபூதி. தாயுமானவர் சொல்கிறார், கந்தர் அனுபூதி பெற்ற கந்தர் அனுபூதி சொற்ற எந்தாய் அருணகிரிநாதா அப்படிம்பார். கந்தர் அனுபூதி நிலை இறை உணர்வை அடைந்த பின்பு அதை நம்மை போன்ற மற்றவர்களோ மற்ற அடியார்களோ பெறுவதற்காக பாடப்பட்டது இந்த கந்தர் அனுபூதி. அதில் இந்த முதல் காப்பு செய்யுளிலேயே சொல்கிறார், மனத்தை கல்லாக இல்லாமல் இழக வைப்பதற்கு நீ அந்த முருகனை வேண்டு, அவனுடைய அருள் அதற்கு வர வேண்டும் என்று வேண்டு. உன்னுடைய மனம் இழகினால் நீ இந்த பிறவி என்கிற கடலை கடந்து மேலே வந்து விடுவாய். பிறவி அலை ஆற்றினில் புகுதாதே அப்படிம்பார் ஒரு பாட்டில். அந்த பிறவி அலைங்கிற அலை வீசுகின்ற அந்த பிறவிங்கிற சமுத்திரத்தில் மூழ்கி இல்லாமல் மேலே வா, மேலே வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மனது இழக வேண்டும். அதற்கு நான் ஒரு பாமாலை சூட்டுகிறேன். அந்த பாமாலை சிறப்பாக அமைய அழகிய பாக்களால் வார்த்தைகளால் அமைவதற்கு பஞ்சக்கரவானை பதம் பணிகிறேன். அந்த 5 கரங்களை உடைய யானை முகத்தோனை விநாயகனை வணங்குகிறேன். இதில் இன்னொரு குறிப்பும், பஞ்சக்கரவானைங்கிறதுல இன்னொரு குறிப்பும் இருக்குது. குகதாசருங்கிறவர் சொல்கிறார், இதில் ஷண்மதமே இருக்குது. பஞ்சக்கரவான் அப்படின்னு சொன்னால் பஞ்சக்கரம்னாக்க பஞ்சாட்சரம் என்பதோட திரிபு, பஞ்சாட்சரம் என்பதோட திரிபு பஞ்சக்கரம். பஞ்சாட்சரத்தை உடையவன் சிவன். அதனால் பஞ்சக்கரவானை அப்படின்னாக்க சிவன்னு எடுத்துக்கலாம். பம் சக்கரவான் ஐ, சக்கரம்னா சுதர்சன சக்கரம். அந்த சுதர்சன சக்கரத்தை, பம்னா அழகிய, அழகிய சுதர்சன சக்கரத்தை கையில் கொண்டிருக்கிறவன் அவன் விஷ்ணு. அதே போல் சக்கரவான் ஐ, வானத்தில் சக்கரமாக இருக்கின்றவன் அது சூரியன். இந்த மாதிரி ஷண்மதத்தில் இருக்கிற எல்லா இறைவனையுமே இதில் குறிப்பிட்டு பாடுகிறார் பஞ்சக்கரவானே என்ற ஒரு பதத்திலேயே அப்படின்னு குகதாசர் என்பவர் இதற்கு பொருள் கூறுகிறார். பிறவி கடலை கடக்க வேண்டும் என்று சொன்னால் நெஞ்சம் நெகிழ வேண்டும். நெஞ்சம் நெகிழுவதற்கு அருமையான சொற்களால் ஆகிய பாக்களை பாட வேண்டும். அந்த பாக்களை பாடுவதற்கு நீ எனக்கு அருள் புரிவாயாக. விநாயக பெருமானே, இந்த பாடல் சிறக்கும்படியாக நீ எனக்கு அருள் புரி என்று விநாயகரை வேண்டுவதாக இந்த காப்பு செய்யுள் அமைந்திருக்கிறது. முருகாச்சரணம்.